ஹலோ ஹாய். போன வீடியோவில் ஃப்ரோசன் ஷோல்டர் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் 3 ஸ்டேஜஸ் உண்டு. அது சிவியரிட்டி பொறுத்து மாறும். ஸோ இது இன்ஜெக்ஷன் மூலியமா குணப்படுத்தலாம், ஹைட்ரோ டைலேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலியமா குணப்படுத்தலாம், மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீஷியா அது மூலியமாவும் குணப்படுத்தலாம், அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக்கல் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலியமாவும் இது குணப்படுத்தலாம். ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், குறிப்பா யோகா, ஸ்விம்மிங் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெசிபிக் எக்ஸசைசஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்டுலம் ஸ்விங்ஸ், வால் கிளைம்பிங், ஃபிங்கர் வாக்ஸ், ஷோல்டர் சர்க்கிள்ஸ், இது மூணுமே ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அபவ் ஆல் ரொம்ப முக்கியமானது, இந்த 3 அண்டர்லைங் காசஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சுகர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, தைராய்டு, இது மூணுமே கண்ட்ரோல்ல வச்சா இது திரும்ப வராம நம்ம பார்க்க முடியும். ஃப்ரோசன் ஷோல்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ.